வெல்கம் பேக் டு நம்ம சேனல். நான் தான் உங்கள் காயத்ரி பேசுகிறேன். நான் ஒரு விளாகர். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு வந்து சனிக்கிழமை கடைக்கு வந்துட்டு இன்னும் போர்டு எடுத்து வைக்கல. இனிமேட்டு தான் வந்து போர்டு எடுத்து வச்சுட்டு கடையை க்ளீன் பண்ணணும். இன்னைக்கு டே வந்து கொஞ்சம் ஐப்ரோஸ் இந்த மாதிரி வந்துகிட்டே இருப்பாங்க. நாளைக்கு ஃபுல்லாக ஹேர் கட் அந்த மாதிரி வருவாங்க. ஸோ இன்றைக்கி 2 நாள் மட்டும்தான் எனக்கு வேலை இருக்கும். வேலையை செய்வோம், சம்பாதிப்போம், தன்னம்பிக்கையோடு இருப்போம், உலகத்தை காப்போம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஸ்டெப் எடுத்து வைப்போம். ஸோ இப்போ ரீசன்ட் டேஸில் வந்து கொஞ்ச நாளாக வந்து நார்மலாக தான் இருக்குது. அதனால் நிறைய வீடியோஸ் எடுத்து போடுறேன். பிஸியாக இருக்க டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ஐப்ரோஸ் மட்டும் வந்தாங்கன்னா நிறைய வீடியோஸ் வருங்க. இதே வந்து ஃபேஷியல் நிறைய வந்தாங்கன்னா சான்ஸே இல்லை. அது வந்து முகூர்த்த சீசனில் வந்து ஒரு வாரத்துக்கு வந்து ஃபுல்லாக ஃபேஷியல் மட்டும்தான் வரும். அப்போ வந்து நான் பிஸியாக இருப்பேன். சரிங்களா? இப்போ வந்து வெறும் ஐப்ரோ, ஹேர் கட் இது மாதிரி வந்துச்சுன்னா ஒரு மணி நேரம். ஐப்ரோ வந்தால் ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. ஏன்னா எடுக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம், அவங்க வெளியே தாட்டி விடுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி ஆகும். ஸோ ஃப்ரீயாக இருக்கும்போது நிறைய வீடியோஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீ இல்லாத டயத்தில் வந்து நம்ம வேலை செஞ்சுக்கலாம். இப்போ வந்து போர்டு எடுத்து வெளியே வச்சுக்கலாம். எப்படி ரைமிங்கில் வருதா? ஸோ சீக்கிரம் முடிச்சுட்டு நம்ம இன்னைக்கு சனிக்கிழமைங்கிறதுனால கொஞ்சம் வீட்லேயும் வேலை இருக்குது. துணியெல்லாம் துவைக்கணும். ஏன்னா நாளைக்கு துவைக்க முடியுமான்னு தெரியல. சூப்பராக காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு என்னோடய ஒர்க்கு. இப்போ ஒரு போலீஸ் கஸ்டமர் தான் வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஃபேஷியல் ஹென்னா போடணும். அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் போயிட்டு குடிக்க அவங்களுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சிடலாம். தண்ணி இல்லை, வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணிட்டு வந்துடலாம். ஏன்னா டக்குன்னு டீ கேட்டாங்கன்னா நம்மளால டீ வச்சு தரணும் இல்லையா? அதனால் வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு சமைக்கிற வேலை இருந்துச்சுன்னா முடிச்சுட்டு வந்துட்டோம்னா அப்புறம் மதியானம் இவங்க போனதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க குயிக்காக வர்றதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். வாங்க. பார்த்து கத்துதுங்க. நல்ல வெயில். வீட்டுக்கு வந்துட்டு பருப்பு வச்சுட்டு அரிசி ஊற வச்சுட்டேன். டக்குன்னு அவங்க வரதுக்குள்ளே தாளிச்சு விட்டுட்டோம்னா சாப்பாடு கூட ஒரு விசில் விட்டுடலாம். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம டீ குடிச்சிடுவோம். டீ தானே ஃபஸ்ட். பால், பால் பாக்கெட்ட ஆமா ஒரு கடுகு மாதிரி இது பண்ணியிருக்காரு. ரொம்ப பெரிய, இன்னைக்கு நான் டீ போடல வீட்டில், அவங்க தான் போட்டிருந்தாங்க. ரொம்ப துளியோண்டு கட் பண்ணியிருக்காங்க. எப்படிங்க நம்மளுக்கு கட்டும்? கிச்சனுக்குள்ளே வந்தாவே இப்போல்லாம் வேக்குது. டீயை போட்டுட்டு டக்குன்னு நம்ம வந்து சாம்பாரை தாளித்து விட்டுருவோம். தாளித்து விட்டோம்னா பருப்பு இந்தங்காட்டி எடுத்து கொட்டிட்டு இந்த பக்கம் சாப்பாடு வச்சுட்டு கிளம்பிடலாம். மீதி பொரியல்லாம் வேணும் மடி வெந்து வச்சுக்கலாம். அவசரம் முருங்கைக்காய் சாம்பார் வைக்க போகிறேன். முருங்கைக்காவும் முள்ளங்கியும் போட்ட சாம்பார் செம டேஸ்ட்டாக இருக்கும். வச்சுட்டுருக்கு. காயை நறுக்கிறேன். 2 முருங்கைக்காவும் ஒரு முள்ளங்கி வாங்கிட்டு வந்தேன். இதே வந்து 15 ரூபாய் என்னமோ சொல்லியிருந்தாங்க. முருங்கைக்காய் சீசன் தான், ஆனால் ஏன் ரேட் அதிகம்னு எனக்கு தெரியல. சாப்பாடு அரிசி ஊற வச்சுருக்கேன். சீக்கிரம் தாளிச்சு விட்டோம்னா கிளம்பிடலாம். டீ கொதிக்கட்டும். சரி, ஓகே, நான் சீக்கிரம் சமைச்சு முடிச்சிடுறேன். வீடியோ எடுத்தேன்னா முடிக்க மாட்டேன். எனக்கு என்னெல்லாம் வச்சு விடுவாருங்க. சாரி கட்டி விடுறது, மணி படுத்து விடுறது. அம்மா கூப்பிடு முடியட்டும். ஹேர் கட் பண்ணா அம்மா கூப்பிடு.
போட்டு முடி நல்லா கேட்டு லேயரு ஃபெதரு கடையெல்லாம் க்ளீன் பண்ணல, அப்படியே விட்டுட்டு தான் போகிறேன் இன்னைக்கு. அப்பா கால் வலிக்கு. வேறு வெயிட் பண்ணி வெட்டிக்கிட்டீங்க. அதுதான் நான் கேட்டுட்டே இருந்தேன் பாப்பாட்ட, ஏன் அம்மா கூப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா பிஸியாக பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு. 215. அந்த நம்பர் இல்லைங்க, இன்னொரு நம்பர் சொல்லட்டுங்களா? சென்ட் பண்ணி விட்டுறேன். ஓகே ஓகே கண்டிப்பாங்க. ஓகே சரி. எப்படி நம்ம கஸ்டமர் வீடியோ எப்படி சூப்பர்ல போர்டு எடுத்துகிட்டு வந்து கிளம்பிட்டேன் வீட்டுக்கு. மணி ஆயிடுச்சு, போய் பால் வாங்கிட்டு கிளம்புவோம். வீட்டில் ஒர்க் பண்ணிட்டு ஒரே ஒரு லைட்டை போட்டு வீடியோ முடிச்சிடுவோம். இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம். இன்றைக்கி டே வந்து எனக்கு செம்ம பிஸியாகவே போச்சு. உங்களுக்கும் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.